எல்லாம் நல்லபடியா போய் சரி சரி நான் வரேன். வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. செல்வம் என்னாச்சு? உங்களுக்கு ஆயுசு 201. உங்க ஜாதகம் வந்துச்சு, அத பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே போன் பண்ணிட்டீங்க. சரி, விஷயம் என்னன்னு சொல்லு. பாத்தியாரே, பையன் ஊரு பவானி, 10 ஏக்கர் நிலம் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சுட்டு விவசாயம் தான் பாப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். எது காப்பாத்துன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரே பையன். சீர்சனத்தை பத்தி எல்லாம் அவங்க கேட்கல. பொண்ணு லட்சணமா குணமா இருக்கணும்னாங்க. நம்ம அண்ணத்தை பத்தி சொன்னதும் அப்படியே அசந்து போயிட்டாங்க. அதை விட பெருசா அவங்க நினைக்கிறது, தங்கச்சி மகளுக்காக தகப்பன் இருக்கும் போதே தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஒருத்தன் எல்லாம் செய்யறான்னா அந்த பொண்ணு எப்பேற்பட்ட பொண்ணா இருக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு தான் எங்க குடும்பத்துக்கு வேணும்னு சொல்லிட்டாங்க. எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிட்டாங்க. வேணான்னு சொல்றது அவங்க பெருந்தன்மையா இருக்கலாம். ஆனா நம்ம சக்திக்கு தகுந்த மாதிரி செய்யறதுதான் நமக்கு கௌரவம். வாழ போற பொண்ணுக்கு அதானே பெருமை. ஜாதகமே பொருந்தலைன்னாலும் இந்த பொண்ணு தான் வேணும்னு உறுதியா சொல்லிட்டாங்க. எல்லா பொருத்தமும் கடவுள் அருளால நல்லபடியா அமைஞ்சிரும். ஒரு நல்ல நாள் பார்த்து நாம சொன்னோம்னா அவங்க வந்து பாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. அத நீங்க தான் சொல்லணும் வாத்தியார. சரி, நீ பேசி வையே. நல்ல நாள் பார்த்துட்டு நானே கூப்பிடுறேன். சரிங்க வாத்தியார. சண்முகம், நீ பேசின பதில வச்சு அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல விஷயத்தை எப்பயும் தள்ளி போடக்கூடாது, உடனே பார்த்து சொல்லிட வேண்டியதானே. என்ன செல்லுகளி பேசுற? ஏற்கனவே ஒரு நல்ல வரன் அனுப்பி வச்சோம். அந்த சாமி துறையும் சின்ன பொண்ணுமா சேர்ந்து கெடுத்து திருப்பி அனுப்பிட்டாங்க. மறுபடியும் தப்பு நடந்துடக்கூடாதுல்ல. இனிமே வைக்கிற அடி ஒவ்வொன்றும் பார்த்து வைக்கணும். அப்ப என்ன பண்றது? அண்ணன் நம்ம வீட்டுல இருந்தா பரவாயில்ல, சாமிதுரை வீட்டுல எல்லாம் இருக்கு. சாட்சிக்காரன் காலில் விழுறத விட சண்டைக்காரன் காலில் விழுறதே மேல்னு சொல்லுவாங்க. அன்னத்துக்காக நான் யார் காலில் வேணா விழ தயாரா இருக்கேன். எனக்கு ஒன்னும் புரியல சண்முகம். செல்லுக்கிளியே, பிரச்சனை சாமி தூரம்தான்னா அவங்கிட்டே நேரடியா பேசிடுவோம். அவன்கிட்ட நீ போய் வேணா சண்முகம், அவன் மரியாதை கெட்ட பையன். ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிடுவான், நீ தாங்க மாட்ட. நான் போய் பேசுறேன், நீ என்ன பேசணும்னு மட்டும் சொல்லு. அன்னத்துக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. கல்யாண செலவெல்லாம் சண்முகம் பாத்துக்குவான். நீ வந்து அந்த சபையில் நின்னா போதும் அப்படின்னு சொல்லு. அவன் என்ன சொல்றான்னு பாப்போம். சரி சண்முகம், நான் இப்பவே கிளம்புறேன். ஏங்கா எனக்காக இப்படி ஒரு முடிவெடுத்த? அதெல்லாம் ஒண்ணும் வேணாக்கா. நான் என்ன பாத்துக்கிறேன். நீ நல்லா இருக்கணும், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்க்கா. இல்ல மீனா, என்ன பத்தி நீ கவலைப்படாத. நீ வாழ்க்கை பூரா சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கணும், சரியா? என்ன? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? அன்னத்தை பத்தி பேசணும். அன்னத்தை பத்தி பேசுறதுக்கு நீ நான் விட்டா உறவா இல்ல மாமனா மச்சானா? யாரா நீ? கோவப்படாத சாமிதுரை, ஒரு நல்ல விஷயம் பேசதான் உன்னை நடுரோட்ல நிறுத்திருக்கேன். முதல்ல நீ விஷயத்த சொல்லு. அது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமான்னு நான் சொல்றேன். சண்முகம் தான் உன்கிட்ட பேச சொல்லி அனுப்பிச்சாரு. அப்ப அது கன்ஃபார்மா கெட்ட விஷயம்தான். சொல்லு. அன்னத்துக்கு ஒரு நல்ல இடம் வந்திருக்கு, பெரிய குடும்பம், படிச்ச பையன்,
என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு சண்முகம் ரெடி. நீ சம்மதம் சொன்னா போதும். பெத்தவன் உன் அனுமதி இல்லாம அண்ணத்துக்கு மாப்பிள்ளை பேசுறது தப்புன்னு தான் என்ன உன்கிட்ட பேசுறதுக்கு அனுப்பிச்சாரு. வாத்தியார் ரிட்டையர் ஆனதும் இப்போ புரோக்கர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரா? என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு நீங்க யாரா? அது கூடவா நாங்க வக்கத்து போய் கிடக்குறோம்? இங்க பார், என் புள்ள யாரை கட்டிக்கணும், யார் கூட வாழணும்னு நான் தான் முடிவு பண்ணணும். மாப்பிள்ளைக்கு மாமன் சீரை மட்டும் பண்ண சொல்லு. சீரும் சிறப்புமா இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீயும் உன் பொண்டாட்டியும் அண்ணன் வாழ்க்கையில தப்பான முடிவு எடுக்கிறீங்க. அதான் எங்களுக்கு பயமா இருக்கு. என்ன தப்பான முடிவு? எது தப்பான முடிவு? நான் 6 வருஷம் உள்ள இருந்தப்போ அண்ணா அவன் வீட்டுல இருந்தா பார், அதுதான் தப்பான முடிவு. என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சு. மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, என் பொண்டாட்டியுடைய தம்பி. பேரு குணா. பாம்பேல பெரிய பணக்காரன். சொல்லி அனுப்புறேன், வந்து வாயார ருசியா சாப்பிட்டு போ. சரியா? சாமிதர, அண்ணன் வாழ்க்கை பிரச்சனை. நீ தப்பான முடிவு எடுக்காத, அப்புறம் முடிவு வேற மாதிரி ஆயிடும். என்ன மிரட்டியா? அதுக்கு வேற ஆளை பாரு. இங்க பாரு சாமிதர, நாளைக்கு நீங்க பாக்குற மாப்பிள்ளை தப்பானவன்னு தெரிஞ்சாலோ இல்ல இந்த கல்யாணமே தப்புன்னு தெரிஞ்சாலோ சண்முகம் கை நீட்டி அழைச்சா அடுத்த நிமிஷம் அண்ணன் சண்முகம் கையை பிடிச்சு வெளியே வந்துகிட்டே இருப்பான். அது மனமேடையா இருந்தாலும் சரி, நீ அப்புறம் அவமானப்படாத. எப்படிமா இருக்க? அந்த குடிகார பையன் சாமிதுரையை இப்பதாமா பார்த்தேன். அவன் என்னென்னமோ சொல்றாமா. ஏமா அதெல்லாம் உண்மையாமா? மா அண்ணா அழாத, நீ ஒண்ணு கவலைப்படாத. சண்முகம் உன்னை கை விட்டுறாதுமா. நான் மாமாவுக்கு பாரமா இருக்க விரும்பல சித்தப்பா. அம்மா, நீ பாரம்னு யாரு கண்டு சொன்னது? நீ சண்முக வீட்டு ராணிமா, உன்னை அப்படி விட்டுருவோமா? நான் மாமாவை பார்க்கணும், நிறைய பேசணும். எங்கன்னு சொல்லு கண்ணு, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். உங்க அப்பா என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ பயப்படாதம்மா. அவங்க கிட்ட செருப்பால் அடிக்கிற மாதிரி சொல்லிவிட்டேன்.